ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதே நமக. முருகா சரணம், கந்தா சரணம். ஓம் சம் சரணபாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதரின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று பராப வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள், ஆங்கில வருடம் 2026 மே மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், நினைத்தவைகளெல்லாம் நடத்தி முடிப்பீர்கள். அதை ஏதாவது ஒரு குறுக்கு வழியிலாக செய்து முடிக்க வேண்டும் என்று உங்களுடைய முனைப்பு இருக்கும். முடிந்தவரை அதை தவிர்க்கவும். நியாயமான நேர்மறையான வழியில் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நண்பர் வாழ்க்கை துணையால் வளம் பெறுவீர்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் சிறு சிறு சங்கடங்கள் வந்து சேரும். அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும். சுபகாரிய பேச்சுக்கள் நடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பயணம் மூலம் புதிய அனுபவங்களும் அறிமுகங்களும் ஏற்படும். வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்புகள் மன ஆறுதலை தரும். சவாலான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். சகோதர வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் வாய்ப்புகள் அதிகரித்து ஒத்துழைப்பவர்களோடு அனுபவங்களை பெறும் நாளாக இந்த நாள் அமைகிறது. ரிஷபம், தொழிலுக்கு வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சகோதர பலம் கூடும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் பெறலாம். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். நண்பரிடம் விட்டு கொடுத்து போவீர்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். வாகன கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சீரான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் திறமைகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரத்தை சில மாற்றங்கள் செய்து விரிவாக்கம் செய்து அதனால் பேரும் புகழும் பெறுவீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் விட்டு கொடுத்து சென்று ஆதாயத்தால் மகிழ்ச்சி அடையும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. மிதுனம், வாக்குவன்மையால் உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தினர் மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். நீங்கள் விரும்பிய காரியங்கள் விரும்பியபடி செய்து முடிப்பீர்கள். அதனாலும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ஏனெனில் உங்களுடைய விருப்பங்கள் அத்தனை நேர்மறையாகவும் நியாயமானதாக இருப்பதால் எல்லோரும் உங்களை மதித்து மரியாதையுடன் நடத்துவார்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். அவர்கள் நலனில் அக்கறை கொள்வீர்கள். பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய வருமானங்கள் ஏதாவது பாக்கி இருந்தால் அதுவும் இப்பொழுது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாரிகள் வெளியில் இருந்து வருவார்கள். உங்களுக்கு அறிமுகமில்லாதவர்களாக இருந்தாலும் அவருடைய ஆதரவு உங்களுக்கு மன ஆறுதலை தரும். பழக்க வழக்கங்களில் சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களை சரி செய்து கொள்வீர்கள். செயல்பாடுகளில் அனுபவம் அறிவு தென்படும். சிந்தனையின் போக்கில் புதிய விஷயங்கள் பிறக்கும். கடினமான வேலைகளை எளிமையாக செய்து முடிப்பீர்கள். நாவல் சார்ந்த செயல்பாடுகளில் விருப்பங்கள் அதிகமாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு புதுமைகளை விரும்பி மாற்றங்களை செய்து மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். கடகம், இன்று உங்களது திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் நாள். உறவினர்களால் சில சங்கடங்களை சந்திப்பீர்கள். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் மனம் ஆறுதலை அடையும். இருந்தால் குறுக்கு வழிகளை செய்வது, அவசரப்பட்டு செய்வது, மறைமுகமான வேலைகளை செய்வது எல்லாவற்றையும் இன்று தவிர்ப்பது நல்லது. திறமைக்கான வாய்ப்புகள் ஏற்படும். தொழிலில் வர்த்தகத்தில் ஒரு முன்னேற்றமான சூழல் ஏற்படும். செல்வம் சேர்ப்பது, சேமிப்பை வைத்தது போன்ற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மருந்து தொடர்பான சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உறவினர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் வணிகம் சம்பந்தமான முடிவுகளில் ஒரு தடவைக்கு இரு தடவை சிந்தித்து செயல்படவும். மேலும் உங்களுக்கு பிரச்சனை என்றால் வல்லுநர்களை அழைத்து அவருடைய ஆலோசனைப்படி செய்வது நல்லது.
இந்த நாள் உங்களை பொறுத்தவரையில் சிந்தித்து செயல்பட்டு வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. சிம்மம், எங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். சகோதர பலம் கூடும். வாழ்க்கை துணை நண்பர்களால் வளம் காண்பீர்கள். உங்களுடைய திட்டங்கள் வெற்றி பெறும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். பயணங்கள் வெற்றியை தரும். மனதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் மேம்படும். விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். தம்பதிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். பயணம் மூலம் புதிய அனுபவங்கள் உண்டாகும். குழந்தைகளால் அவர்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். மொத்தத்தில் இந்த நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. கன்னி, வாக்குவன்மையால் வெற்றியை பெறப்போகிறீர்கள். பேசி பேசிய காரியத்தை சாதிக்கப் போகிறீர்கள். அதே நேரத்தில் பேச்சிலே சில நிதானங்களும் தேவைப்பட வேண்டியிருக்கும். இல்லாட்டி பணியிடத்தில் எதிர்ப்புகள், பணி அழுத்தங்கள், பணி சுமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி கொள்ளப் போகிறீர்கள் என்பது ஒரு மன ஆறுதலான விஷயமாக இருக்கிறது. தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காணப் போகிறீர்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும். எல்லாம் வெற்றிகளாக அமையும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுப்பது நல்லது. அவசரமின்றி பொறுமையாக செயல்படுவது தள்ளிப்போன சில காரியங்களை நிறைவேற்ற உதவும். பயணங்களால் உற்சாகம் பிறக்கும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரம் வணிகத்தில் வரவுகள் அதிகரிக்கும். அதனால் மன மகிழ்ச்சி அடையும். உங்களுடைய கருத்துக்களுக்கு பொதுவாகவே சபையில் மதிப்பு அதிகரிக்கும். மொத்தத்தில் இந்த நாள் மதிப்புகள் அதிகரித்து உற்சாகம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. துலாம், சுய சிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். தொழிலில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காணப் போகிறீர்கள். அதற்காக குறுக்கோளிகளை மட்டும் நாடாமல் இருந்தாலும் சரி. இருந்தாலும் வேற்றுமொழி பேசுபவர்கள், பிரமாணித்தவர்கள் ஆதரவோடு அதையெல்லாம் செய்து முடித்து வெற்றி காணப் போகிறீர்கள். நண்பர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவதால் மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கலைத்துறைகளில் கவனம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். மனதில் புது புது எண்ணங்கள் மலரும். நெருக்கமானவர்களுடன் விட்டு கொடுத்து செல்வதால் வாழ்க்கையில் நன்றாக இருக்கும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு தெளிவுகள் ஏற்பட்டு கவனத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. விருச்சிகம், உங்கள் திறமையால் உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்களது திறமைக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருப்பதால் உங்கள் திறமைகள் செயலாக்கப்பட்டு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். நீண்ட நாள் உங்களை மதிக்காமல் இருந்தவர்கள், உங்கள் திறமையை அறியாமல் இருந்தவர்கள் எல்லாம் உங்களை தேடி வந்து உங்களிடம் கருத்து கேட்பதும் உங்களிடம் ஐடியாக்கள் கேட்பதுமாக இருப்பார்கள். அது ஒரு மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. என்று உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை கூடும். எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு மாற்றத்தை தரும். பிரிந்து சென்றவர்கள் பற்றிய நினைவுகள் அதிகரிக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனம் குழப்பமடைவதால் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. உடன் பிறந்தவர்கள் வழியில் அவர்களை அனுசரித்து நடந்து கொண்டால் குடும்பத்தில் அமைதி நிலவும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் இருப்பதால் சுய மருத்துவத்தை தவிர்க்கவும். நல்ல ஒரு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதனை சார்ந்த வல்லுநரை சந்தித்து அந்த சிறப்பு மருத்துவரை சந்தித்து மருத்துவம் எடுப்பது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆரோக்கியத்திற்கு நல்லது. கடன் சார்ந்த விஷயங்களில் விவேக வேண்டும். விவேகம்னா இந்த கடன் வாங்கி கடன் அடைக்கக்கூடாது. இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு மட்டும் வழியை பார்க்கணுமே தவிர கடன் வாங்கி கடன் அடைச்சிங்கன்னா கடன்லேயும் மூழ்கி போயிடுவீங்க. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். மொத்தத்தில் இந்த நாள் விவேகத்துடன் அனுபவத்தினால் சில மாற்றங்களை செய்து மகிழ்ச்சி அடையும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. தனுசு, குறுகிய தூர பயணங்கள் வெற்றி தரும். சகோதர பலம் கூடும். வளர்ச்சிக்கான மாற்றங்கள் எல்லாம் செய்வதற்கு தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதை மெனக்கெட்டு செய்து நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள். வேற்றுமொழி பேசுபவர்கள், பிறமொழி மாநிலத்தவர்கள் எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். போட்டிகள் அதிகரிக்கும். இருந்தாலும் அதை மறைமுகமாக அதை வெற்றி காண்பீர்கள். நல்ல தவறுகள் வந்து சேரும். குழந்தைகளின் எண்ணத்தை புரிந்து கொள்வீர்கள். அரசு உதவிகள் கிடைக்கும். புதிய நபர்களால் உங்களுக்கு ஒரு மாற்றமான சூழல்கள் ஏற்படும். இதுவரை மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவுகள் பிறக்கும். முடிவுகள் எடுப்பதில் ஒரு தெளிவான சூழ்நிலை காணப்படும். சமூக பணிகளில் ஆர்வங்கள் ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு, அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள், பொறுப்புகள் தானாக தேடி வரும். மதிப்பு மரியாதை கூடும்.
ஆடம்பர பொருட்களை வாங்கி வீட்டில் அடுக்குவீர்கள். ஆகவே செலவுகளை குறைக்கும் போது தேவையானதை மட்டும் வாங்குவது நல்லது. வியாபார வணிகம் முன்னேற்றமாகி லாபத்தை நன்கு அதிகரித்து கொடுக்கும். மொத்தத்தில் இந்த நாள் லாபம் பெருகி ஆதாயம் அதிகரிக்கும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. மகரம். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் வரலாம். பிறமொழி பேசுபவர்கள் அந்நியர்கள் அவர்களை குடும்பத்தில் தலையிட அனுமதிக்க வேண்டாம். தொழிலில் தெளிவான திட்டங்கள் மூலம் வெற்றி காண்பீர்கள். நண்பர்கள் வாழ்க்கை துணையால் வளம் காண்பீர்கள். சமூகத்தில் மதிப்பு ஏற்படும். வியாபார வணிகம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய கூட்டாளிகள் புதிய முதலீட்டாளர்கள் உங்களுக்கு தேடி வருவார்கள். உங்களுடைய வாக்குறுதியை காப்பாற்றுவதில் போராட வேண்டியிருக்கும். இருந்தாலும் சாதிக்கக்கூடிய சாத்தியமான வாக்குறுதிகளை கொடுப்பது உங்களுக்கு நன்மை பயக்கும். விரும்பிய விஷயங்களை அடைவதற்கான சூழல்கள் அமையும். குடும்ப உறுப்பினருடன் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். புதிய வியாபாரத்தினுடைய விரிவாக்கம் போன்ற ஆலோசனைகள் ஏற்படும். எதிர்கால சேமிப்புக்கான திட்டங்கள் வகுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொது காரியங்களில் அரசியலில் இருப்பவர்களுக்கு தொண்டர்களின் ஒத்துழைப்பும் மக்களின் ஆதரவும் கிடைக்கும். அதனால் புதிய பொறுப்புகள் தலைமை பதவியில் தேடி வரும். மொத்தத்தில் இந்த நாள் மதிப்புகள் அதிகரித்து ஒத்துழைப்புகள் ஏற்பட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் நாள். கும்பம். சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணிச்சுமை பணியழுத்தங்கள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காணப்போகிறீர்கள். உங்களுடைய செல்வாக்கு அதிகாரிகள் ஆதரவால் எல்லாத்தையும் தெரிந்து வெற்றி நடைபெறப் போகிறீர்கள். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பயணங்கள் வெற்றி பெறும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நினைத்த பணிகளை தாமதமின்றி செய்து முடிப்பீர்கள். வெற்றிகளை பதிவு செய்வீர்கள். வியாபாரத்தில் தள்ளிப்போன சில ஒப்பந்தங்கள் எல்லாம் இன்று சாதகமாக கிடைக்கும். எதிராக இருந்தவர்கள் உங்களை கண்டு பயந்து விலகுவார்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்துடன் செயல்பட வேண்டும். சுய மருத்துவம் அல்லது அங்கீகாரம் இல்லாத மருத்துவரிடம் மருந்து கேட்பது, நண்பரிடம் மருந்து கேட்டு உண்பது என்பதை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் இதுவரை இருந்த சிக்கல்கள் குறையும். மனதளவில் தெளிவுகள் ஏற்படும். எதிலும் துடிப்புடன் செயல்படுவீர்கள். திருப்பணி செயல்களில் ஆர்வம் உண்டாகும். இறைவழி புனித யாத்திரை உங்களுக்கு மன அமைதியை தரும். மொத்தத்தில் இந்த நாள் ஆர்வம் ஏற்பட்டு ஒப்பந்தங்கள் சாதகமாகி கவனத்துடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்கிறது. மீனம். தடைகளை மீறி எதிர்ப்புகளை மீறி விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கிறது. தகுதிக்கு மீறிய விருப்பங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் மெனக்கெட்டு நீங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்வீர்கள். நீண்ட நாள் விருப்பங்களாக இருந்தாலும் அது தகுதிக்கு மீறிய விருப்பங்கள் அல்லது சட்டத்திற்கு புறம்பான விருப்பங்களாக கூட இருக்கலாம். அதை எல்லாம் செய்ய என்று முற்படுவீர்கள். எதிர்ப்புகளை விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் அதை செய்வீர்கள். குழந்தைகள் நலனில் அக்கறை தேவை. பூர்வீகத்திலிருந்து வர வேண்டிய வரவுகள் நன்றாக இருக்கும். தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வேற்றுமொழி பேசுபவர்கள் பிற மாநிலத்தவர்களால் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். ஆடம்பர பேச்சுக்களை நம்பி முதலீடுகள் செய்வதை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கொள்வது நல்லது. அலட்சியப்படுத்த வேண்டாம். நாளைக்கு போகலாம், இப்போ பார்க்கலாம், அப்போ பார்க்கலாம் என்று ஊற்றி போட வேண்டாம். உடனடியாக ஒரு மருத்துவரை பார்த்து மருத்துவம் செய்து கொள்வது நல்லது. அரசு சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும். அரசு உதவிகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப கருத்துக்களை வெளிப்படுத்துவது உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். உத்தியோகத்தில் ஏற்படும் அதிக பொறுப்புகள் சோர்வுகள் ஏற்படும். ஆனால் மனதைரியம் உடல் தைரியம் உங்களுக்கு ஏற்பட்டு அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். மொத்தத்தில் இந்த நாள் சோர்வுகள் நீங்கி விழிப்புணர்வோடு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக இருக்க என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.